Hi friends, இன்னைக்கு நம்பர் சிஸ்டத்தில் பேசிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர். டெசிமல்ன்றது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ் தான் சொல்லுவோம். இதை பேஸ் அப்படின்னா ரேடிக்ஸ் 10ன்னு போட்டாங்க அப்படின்னா அது டெசிமல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட்டு பைனரி நம்பர். பைனரி நம்பர் நார்மலாக 0 and 1s மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இதோட ரேடிக்ஸ் 2ன்னு இருக்கும். இல்லைனா பேஸ் 2 அப்படின்றது தான் பைனரி ரெப்ரசன்டேஷன். சேம் ஃபார்மேட்டில் தான் பிசிடி இருக்கும். பைனரிக்கும் பிசிடிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா பிசிடி ரெப்ரசன்டேஷன் 0லேருந்து 9 வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்த டிஜிட் அகெயின் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10, 11, 12 அந்த மாதிரி திரும்ப 29 வந்த பிறகு 30, 39 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி போகிறது தான் பிசிடி. இதுதான் பைனரிக்கும் பிசிடிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஆக்டல் நம்பர். ஆக்டல் அப்படின்னாவே 8 அப்படின்னு அர்த்தம். இதோட பேஸ் இல்லை ரேடிக்ஸ் 8ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இது 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். 0லேருந்து 7க்கு அடுத்த நம்பர் 10, 1117க்கு அடுத்து 20, 22, 21, 22, 23 until 27க்கு அப்புறம் 30 இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இதுதான் ஆக்டல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது பேஸ் இல்லைனா ரேடிக்ஸ் 16 இருக்கும். அதாவது 0லேருந்து 9க்கு அடுத்து 10 ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 11B, 12C, 13D, 14E, 15F. 15க்கு அடுத்து 16 அகெயின் 10ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 10, 11, 12, 13 until 19, 1A, 1B, 1C, 1D, 1E, 1F, அகெயின் 20. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறது தான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சொல்லுவோம். இந்த டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த டேபிளை வச்சு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். டெசிமல்ன்றது 0லேருந்து 15 வரைக்கும் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டெசிமல் தான் பார்த்தோம். இது எப்படி பைனரியில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா 8421 ஃபார்மேட்டில் எழுதணும். 0 அப்படின்னா எந்த நம்பரும் ஆக்டிவேட்டில் இல்லை, ஸோ அதனால எல்லாமே 0. 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த 1க்கு நேராக இருக்கிற பொசிஷன் மட்டும் 1ன்னு போட்டுட்டு மீதி இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். 2க்கு செகண்ட் பிட் அதாவது 2ல் இருக்கிற மட்டும் 1ன்னு போட்டுட்டு மீதி எல்லாமே 0ன்னு பண்ணணும். 3ன்றது 3 இங்கே நமக்கு செப்பரேட்டாக நம்பர் கிடையாது. ஆனால் 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 3ன்னு கிடைக்கும். அதனால 8040 2 1ஐயும் மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவோம். 4க்கு 4 ஆல்ரெடி இருக்குது, அதனால 0100. 5க்கு 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 5 கிடைக்கும். ஸோ 0101. 6க்கு 4ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ 0110. 7க்கு 4, 2, 1 மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 கிடைக்கும். அதனால 0111. 8க்கு நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால 8ஐ மட்டும் ஆக்டிவேட் பண்ணி மீதி எல்லாமே 0 போடுவோம். 9 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா 9. ஸோ 1001. 10க்கு 8ஐயும் 2வையும் ஆட் பண்ணோம்னா 10. ஸோ 1010. 11க்கு 8, 2, 1 மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும். ஸோ 1011. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிட் பொசிஷனையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எழுதுறது தான் பைனரி ரெப்ரசன்டேஷன். அன்டில் 15 வரைக்கும் எழுதுறோம். 15ன்றது 8 + 4 + 2 + 1 மொத்தத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம்னா நமக்கு 15ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆக்டல். ஆக்டல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 8. ஸோ 0லேருந்து ஆரம்பித்து 7 வரைக்கும் நமக்கு ஆக்டல் வேல்யூ. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி எழுதணும்னா 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 17க்கு அடுத்து அகெயின் 20, 21, 22 அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆக்டல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ன்றது 0லேருந்து 9 வரைக்கும் சேமாக இருக்கும். 10 ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 11 பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 12க்கு C, 13க்கு D, 14க்கு E, 15க்கு F. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹெக்ஸாடெசிமல். எஃப்க்கு அடுத்து அகெயின் 10, 11, 12 until 1F வரும். 1F முடிச்சு திரும்ப 20, 22, 23, 24 until 2F. 2F முடிஞ்சோடனே 30 until FF வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன்.